வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வதோதரா ஜங்ஷனுக்கு வெளியே சிட்டியில், அதாவது ஜஸ்ட் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்கும். ஸோ இதுதான் வதோதரா சிட்டி. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஏக்டா நகர்லேருந்து வதோதராக்கு மும்பை வரைக்கும் போகிற தாதர் வெஸ்டர்ன் சென்ட்ரல் ட்ரெயினில் வந்தோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம வதோதரா வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் வேணும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ஒன்று தேடிட்டுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற பெருசாக சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. நிறைய இருக்குது ரெஸ்டாரண்ட் அது இதுன்னா, ஆனால் நம்ம நான்வெஜ் இருக்குது. நம்ம இப்போது கொஞ்சம் வெஜ்ஜு தான் இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் தேடிட்டுருக்கேங்க. ஸோ இதுதான் வந்து வதோதரா ஜங்ஷன். அதுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. அது கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கடை இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி குட்டி கடை ஒரு 2-3 இருக்குது. இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்று 50 ருபீஸ் தான். டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. குவான்டிட்டியும் வந்து நிறையவே கொடுத்தாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாக இதுக்கிட்டே வந்து நான்வெஜ், அதாவது நான்வெஜ்னால் பெருசாக இல்லைங்க. இந்த எக் ஆம்லெட்டு, பிரெட் ஆம்லெட்டு, இந்த மாதிரி ஐட்டம் நிறைய இங்கே விற்கிறாங்க. பட் நாம் வந்து வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்சல் வாங்கியாச்சு. இப்போ நேராக வந்து ஜங்ஷன் ஒரு சின்ன ஒரு லுக் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். ஜங்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜங்ஷனும் நீட்டாகவே இருக்குங்க. இவங்க ஊருக்குள்ளே நாஸ்டியாக ஆக்குறாங்க. பட் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லா ஜங்ஷனும் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜங்ஷனும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். இந்த வதோதரா வந்து பரோடா அப்படின்னு இருந்தது. இப்போ ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா ஆக்கியிருக்காங்க வதோதரான்னு. இங்கேயும் இந்த காருக்கு ஆட்டோக்கெலாம் தனி லான்லாம் வச்சு. ஸோ ஜங்ஷன் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. இதாங்க ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸஸ். ஸோ நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லாவே வச்சுருக்காங்க. அகமதாபாத் பார்த்தோம்ல, அது மாதிரியே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின் வர அனௌன்ஸ்மெண்ட்ஸு, அப்புறம் எல்இடி போர்ட்ஸ்லாம் பக்காவாக எல்லா பக்கம் இருக்குது. ஸோ அது போக இன்னொன்றுங்க, உள்ளே வந்து வெயிட்டிங் ஹால்ஸும் இருக்குது. ஏசி வெயிட்டிங் ஹால், நான் ஏசி வெயிட்டிங் ஹால் எல்லாமே. அண்டு நாம் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா ஆக்ரா போக போகிறோங்க. அந்த ஆக்ராவுக்கு வந்து மார்னிங் வந்து 4:30க்கு வந்து காசிப்பூர் சிட்டி போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் தான் இன்றைக்கி போக போகிறோம். அந்த டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சுங்க. 11:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம் பிளாட்ஃபார்ம் இங்கே 3rd ஏசி வெயிட்டிங் ஹால்லையே தூங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் ட்ரெயினில் ஏற போகிறோம். அண்ட் நம்ம ஆக்ரா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3rd ஏசி தாங்க புக் பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, நான் போக சொல்கிறேன். அந்த இங்கே வெயிட்டிங் ஹால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு லேடிஸ் வெயிட்டிங் ஹால் நிறையா தனியாகவே இருக்குது. அது போக நம்ம ஏசி புக் பண்ணதால் ஃப்ரீ ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. மார்னிங் 4:30க்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அறத்தூக்கத்தில் இருக்கேன். அதனால் ட்ரெயின் ஏறி ஒரு சின்ன தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட்டா அப்படின்ற ஒரு ஜங்ஷனில் இருக்கோம். அண்டு வந்து காலங்காத்தால் 4:30 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். ஸோ தூக்கமே இல்லை, ஆனால் செம்ம தூக்கங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:24 ஆகுது. கோட்டா வந்திருக்கு. ஸோ ஒரு ½ hour முன்னாடி தான் எழுந்திரிச்சேன். அண்ட் நம்ம காசிப்பூர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes டிலேயில் தாங்க இப்போ கோட்டா ஜங்ஷன் வந்திருக்குது. அண்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு ½ hour முன்னாடி தான் எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ளே பேண்ட்ரி கார் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஃபுட் ஈஸி தான். 12:28க்கு கரெக்டாக ஒரு 4 minutesலேயே வந்து நம்ம ட்ரெயின் வந்து கோட்டா ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் கலந்தது. நான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து வீக்லி வந்து 3 days தான் ரன் ஆகும். அண்டு வதோதராலேருந்து ஆவாத் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயினும் உங்களுக்கு வந்து இங்கே ஆக்ரா வழியாக போகும். இந்த 2 ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கான்பூர் போகும். இந்த கான்பூர் பார்த்திங்கன்னா பீகார். ஸோ நீங்கள் வந்து நார்த்து வந்தீங்கன்னா பீகார் போகிற ட்ரெயின் மட்டும் என்றைக்கும் சூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே கலீஜாக இருக்கும். இந்த ட்ரெயினும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் உள்ளே உங்களுக்கு அப்புறமேல் காட்டுறேன். ஈவன் ஏசியில் கூட அங்கெங்கே உங்களுக்கு அன்ரிசர்வ் பீப்புள் வந்து உள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியே. ஸோ உங்களுக்கு தெரியுதா, லைட்டாக அன்ரிசர்வ் பீப்புள் வெளியே நின்றுட்டு தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் உள்ளே வந்து அவ்வளோவா பெருசாக ஒன்றும் இல்லை. மெயினாக அந்த ஆவாத் எக்ஸ்பிரஸ்லாம் சூஸே பண்ணிடாதீங்க. அது வந்து சேம் டைம் தான் இது கூடயே கிளம்பும். பட் டிலேவாக போகும். ரொம்பவே கலீஜாக இருக்கும். இது ஓரளவுக்கு ஓகே. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து ஏசிலையும் ஏறுவாங்க. பட் உள்ளே வர மாட்டாங்க, வெளியே உட்காந்துருப்பாங்கங்க. ஸோ வெளியே போனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஏசி கோச்சுக்குள்ளே பெருசாக வர மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நாம் இருக்கிற கேபின். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஹிண்டான் சிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயின் வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3:06ங்க. கரெக்டாக என்ட்ராச்சு. வித்தின் ஒரு 1 minute வந்து டிபார்ட் ஆகிருச்சு ஹிண்டான் சிட்டி அப்படின்ற ஸ்டேஷனில் இருந்து. அண்டு இந்த ஸ்டேஷனுக்கும் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2:40 வர வேண்டியது. ஸோ ஒரு 35 minutes டிலேயில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
அண்ட் யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின்ஸில் வந்து டிலேன்றது கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஸோ பெரிய டிலே இல்லை, அது வரைக்கும் ஹாப்பி. டைம் பார்த்திங்கன்னா 3:35 ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து பயானா அப்படின்ற ஒரு ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ நமக்கு பயானாலேருந்து ஜஸ்ட்டு கரெக்டாக ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 90 கிலோமீட்டர்ஸில் ஆக்ராங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆக்ரா தான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்டு நம்ம ட்ரெயின் டிலேயில் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால, ஸோ இப்போ அந்த டிலேலாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு 40 மினிட்ஸில் இருந்தது. ஜஸ்ட் இப்போ 10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம இப்போ பயானா சிட்டியில் இருக்கோம், பயானா ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ ஆக்ராவுக்கு வந்து ஆன் டைம் 5:30க்குள்ளேயே போயிடும்னு நினைக்கிறேன். 3:39 ஆகுதுங்க. கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து பயானா ஜங்ஷன் வந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்திங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட் தான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, இந்த ஆவாத் எக்ஸ்பிரஸ் சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ இந்த வதோதராலேருந்து ஆக்ரா ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த ஆவாத் எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயினை விட ஒரு ½ ஹவர் முன்னாடியே வதோதரா வந்துடும். 4 மணிக்கு வந்துடும். 3:30 மணி டைம், 4 மணிக்கு தான் வரும். பட்டு ஆக்ரா போய் சேர்றது பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 ஆகும். பட் இந்த ட்ரெயினோட டைம் பார்த்திங்கன்னா 5:30. அண்ட் இந்த ட்ரெயின் வீக்லி 3 நாள் இருக்கிறதால வந்து ஸோ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். அதை விட இது பெட்டர் ஆப்ஷன். ஸோ வரவங்க இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே வந்து ஆக்ரா மதுரா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தேர்ட் ஏசியில் இருக்கிற வாஷ்ரூம் என்ன கண்டிஷன் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஸோ இங்கே ஹேண்ட் வாஷ்லாம் கரெக்டாக ரீஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வருது, நோ ப்ராப்ளம். அந்த க்ளீனினஸும் நல்லாயிருக்கு. யூரினெல்லாம் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ க்ளீன் வைஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற அளவுக்கு. ஃப்ளஷ்ஷும் பார்த்திங்கன்னா எஸ் ஒர்க் ஆகுது. ஸோ ஓவரால் ஓகே, குட். அண்ட் நான் ப்ளே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் இங்கே ஏறி இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ டிடிஓ ஒன்றும் சொல்கிறது இல்லை. அண்ட் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க தேர்ட் ஏசியோட இன்டீரியர் கண்டிஷன். ஸோ ஒரு சின்ன ஒரு க்ரௌடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆக்சுவலாக க்ரௌடியாக தான் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு நான் ஜஸ்ட்டு இப்போ வெளியே போனது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ க்ரௌடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே புக்கிங்கெல்லாம் ஃபுல்லாகிடுது. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுகும். அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுறப்போ 2 கன்ஃபார்ம் 2 வெயிட்டிங் ஆகுது. இந்த மாதிரி தான் நிறையா பேர் விழுகுது. ஈவன் எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்களும் 2 சீட்டில் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தாங்க இந்த க்ரௌடி ஃபீல். டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆச்சுங்க. இது ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஏரியாவில் கொண்டு வந்து ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே வந்து இங்கே போட்டான். நான் கூட சீக்கிரமாக ஆக்ரா போயிடலாம், ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் வெளியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னன்னே தெரியாத இடத்துல கொண்டு வந்து போட்டான். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலேயே வந்து 4 மணிக்கு மேலேயே குளிர ஆரம்பிச்சிருது. ரொம்ப சீக்கிரமே நைட் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு செம ப்ளஸ். இங்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிச்சு 6:10க்கு நம்ம ட்ரெயின் வந்து இந்த என்னன்னே தெரியாத ஊர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் ஆயிடுச்சுங்க. ஃபைனலி 6:30 கிட்ட வந்து நம்ம ஆக்ரா கண்டோன்மெண்ட் வந்து இறங்கியாச்சுங்க. ஒரு சின்ன ஒரு சல்யூட்டை போட்டு இந்த ட்ரெயினில் இருந்து அப்பாடான்னு இறங்கிட்டோம். அண்டு ஒரு 1.5 hour டிலே தாங்க நம்ம இப்போ ஆக்ரா வந்து இறங்கியிருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கே ஃபுல்லாக இருட்டி செம குளிர ஆரம்பிச்சிருங்க இங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து ஜர்க்கின் இல்லாமல் வந்துடாதீங்க. செம குளிர் இங்கெல்லாம் இருக்குது, தாங்க முடியாத அளவுக்கு. 6 தாண்டு ஒரு 6 மணியெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே விரைக்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோ குளிர் இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வித்தின் மினிட்லேயே வந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு பிகாஸ் ஆஃப் டிலே. ஸோ அப்படியே இதோட ஸ்லீப்பர் கோச் ஆக்சுவலாக ஏசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ குறை சொல்ல முடியாத அளவுக்கு. அண்டு ஸ்லீப்பர் கோச்சோட கண்டிஷன் அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுலேயே அந்த ஆவாத் எக்ஸ்பிரஸ்லாம் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் நான் பார்த்துட்டு இருந்தேன், வேறு தூக்கத்தில் வீடியோ எடுக்க முடியல. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். இது ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும், அப்படியே பாருங்கள். ஸோ ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தெரிஞ்சுங்க எப்படி தொங்கிட்டு போகிறாங்கன்ட்டு. இங்கே வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளேயும் ஆள் வருவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கன்னு கேட்டு உட்காருவாங்க. ஒன்றும் ஸ்லீப்பர் கோச்சா உங்களுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீகாருக்குள்ளே பீகார் வழியாக பீகாருக்கு போகிற ட்ரெயின்ஸ் புக் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி ஏசி புக் பண்ணுங்கள். நான் ஸ்லீப்பர்லாம் தயவு செஞ்சு புக் பண்ணி போயிடாதீங்க. இப்படி தான் இருக்கும், மாட்டிகிட்டு கஷ்டப்படலாம். எப்படி தான் இப்படிலாம் போக முடியுதுன்னு உங்களுக்கு தான் தெரியல. ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க போல எல்லாம் போகிறதுக்கு. கஷ்டம் இவங்க கூட எல்லாம் நம்ம மாரடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லீப்பரில் போகிறதுக்கு. ஸோ பெட்டர் இந்த மாதிரி நார்த்தில் வந்து பீகார் சைட் போகிற ட்ரெயினில் ஏற போகிறீங்கன்னா ஏசியில் மட்டும் புக் பண்ணுங்கள். ஸோ ஓவர். அண்டு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க. ஆக்சுவலாக நம்ம ஆக்ராவில் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துருக்கோம். நாளைக்கு ஃபுல் டே ஆக்ரா மதுரான்னு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை பாய்.